கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்களையும் என்னையும் நம்மை ஒவ்வொருவரையும் மறக்காத தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் மறக்கும், மனிதர்கள் மறப்பார்கள், பெற்றோர் மறப்பார்கள், பிள்ளைகள் மறப்பார்கள், உறவினர்கள் மறப்பார்கள். யார் மறந்தாலும் கவலை இல்லை. அவர் நினைவு வைத்திருக்கிறாரா? அவர் நம்மை நினைத்திருக்கிறாரா? அதை மாத்திரம் பாருங்க. அவருக்கு நன்றியுள்ளவர்கள் அவர் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார். தாயின் கருவில் அவயவங்கள் உருவாகும் முன்பே நம்மை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய கண்கள் நம்மளுடைய கருவை கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் முதல் கொண்டே நம்மை அவர் நினைவில் வைத்திருக்கிறவர். நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் நம்மை விடுதலையாக்குவார், நிச்சயம் நமக்கு நன்மை நடத்துவார். அதனால் அவரை மறக்காதீங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. அதான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்குன்னா என்ன? நீ கொடுக்குற காணிக்கை அவருக்கு போதுமா? இந்த காணிக்கையினால் அவர் திருப்தி அடைவாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆராதிக்கிற ஆராதனையில் போதுமா? அந்த ஆராதனை முழு ஆராதனை அவருக்கு செலுத்துறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்? எல்லாம் முற்றிலும் 100% உண்மை இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொன்னேன், கீழ்ப்படிதலே முக்கியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பாயானால் அது தேவனுக்கு செலுத்துகிற மிகப்பெரிய நன்றி கடன், நன்றி பலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அப்படியே பிளஸ்ஸிங்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததியாக இருப்பாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது ஆராதனைக்குள்ளே போக விரும்பவில்லை. வசனத்தை தியானித்து விட்டு நாம் ஆராதிக்கலாம், கடைசியாக ஆராதனையோடு முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே உங்களுடைய நினைவுகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு மனதிற்குள்ளே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேக்சிமம் 6:30 மணிக்குள்ளாக நான் முடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடம் கிடைக்குமா என்ன என்ற ஒரு சந்தேகத்தில் தான் உங்களுக்கு முன்னவே அறிவிக்க முடியவில்லை, தாமதத்துக்கு வருந்துகிறேன். ஆனால் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு தேவ சுத்தம் இருக்குதோ அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா நடாத நாற்று வேரோடு பிடுங்கப்படும். பிதா நட்ட நாற்று அது ஓங்கி வளர்ந்து ஜீவ விருட்சமாக இருக்கும். நீ பிதா நட்ட நாற்றாக இருக்கணும்னா அவரை பிடிச்சிக்கோ, அவருக்கு நன்றி உள்ளவர்களாயிரு. நீ ஜீவ விருட்சமாக பூமியில் வாழ்ந்து வளர்ந்து நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்த நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சரி, நான் வேதத்துக்குள்ளே போவோமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நான் போகலாம். பரிசுத்த பிதாவே, வசனத்தை தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுங்க, என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்க. எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். மகிமை உமக்கு இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலிருந்து சங்கீதத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ஒரு சங்கீதத்தை வாசித்து நாம் மற்ற காரியங்களுக்கு நேராக போகலாம். சங்கீதம் 48 பக்கம் 699. சங்கீதம் 48 பக்கம் 699. கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ் காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்தில் கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் வரைந்து விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள்.
இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இவைகளெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், தியானித்துக் கொள்ளுங்கள். சுருக்கமாக நான் வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 வசனத்தை மட்டும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். 9வது வசனம், தேவனே உமது ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து கடைசி வசனம், இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உமது ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இது கிருபையின் காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் கிருபை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிப்பு கிருபை, விடுதலை கிருபை, சுகம் கிருபை, இம்மட்டும் பாதுகாத்து நடத்துறது தேவ கிருபை. அதனால தான் சாலமோன் சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்களுடைய கிருபையே. ஆமாம், அவருடைய கிருபை தான் தாங்குது. நீ என்ன தான் சேட்டை பண்ணிட்டுருக்கிற, என்ன தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்திருக்கிற, தேவனை நினைக்காமல் இருந்த நாட்கள், நேரங்கள், சூழ்நிலைகள் எத்தனை, அவருக்கு முன்பாக உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறையே, அதெல்லாம் இந்த எல்லா சூழ்நிலையிலையும் உன்னை தாங்கி தப்பு வச்சு ஏந்தி சுமந்து வர்றார எப்படி, எது? கிருபங்க, கிருபங்க. பாவம் பெருகினாலும் கிருபை அங்கே வந்து பாவத்தை விட்டு விலக்கி உன்னை கிருபைக்குள்ளாக அணைத்துக் கொள்ளுகிறது. பிசாசு பாவத்தினால் அனைவரை அணைத்துக் கொள்கிறார். ஆனால் தேவனோ அவர் கிருபையை நம்மேல் பொழிந்து பாவத்தின் கிரிகளை விட்டு விலக்கி நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். அப்போது நீ என்ன செய்யணும்னா, உலகத்தில் எதையோ சிந்திச்சுட்டு இருக்கிற, எதையோ யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வருங்காலங்களை குறித்து யோசிக்கிறோம், நடந்த காலங்களை கருத்து யோசிக்கிறோம், கடந்த காலத்தின் பாடுகளை யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கிருபையை குறித்து சிந்திக்க மறந்துட்டோம், கிருபையை குறித்து யோசிக்க மறந்துட்டோம். கிருபைன்னு வேதத்தில் இருக்கிறது நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள், படித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய கிருபையை நம்ம கொடுக்கிறவர். எல்லாம் பார்த்தீங்கன்னா கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகிறார் மரியாதை. கிருபை பெற்றதாத்தே ஆசீர்வாதம் வரும். கிருபை பெற்றாத்தேன், கிருபையினால்தான் விடுதலை ரட்சிப்பு வருகிறது, கிருபையினால்தான் உனக்கு நன்மையானவைகள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எது நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபை. நான் அநேக நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது நான் இதைத்தான் சொல்லுவேன், ஆண்டவரே நம்முடைய கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை 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 கிருபைன்னு பைத்திய மாதிரி புலம்புவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் கிருபை இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தர் கிருபை எப்படி வரும்? அவரை துதிக்கிற பொழுது கிருபை வரும், அவரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது கிருபை வரும், அவர் சமூகத்தை நாடி தேடுகிற பொழுது கிருபை வரும். பாருங்க, இந்த சங்கீதக்காரன் சொல்றான், உமது ஆலயத்தின் நடுவிலே. அப்ப தேவனுடைய ஆலயத்தின் நடுவில் போய் உட்காந்து எதை சிந்திக்கணும்? ஊர் கதையை பேசக்கூடாது, உலக கதையை பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் பார்த்துட்டு சண்டேல மீட் பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் மீட் பண்ணுவோம். சிலர் மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுற ஆள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் வந்துட்டிங்கன்னா சிலர் கம்யூனியன் மட்டும் வந்து மீட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் வந்தீங்கன்னா நலம் விசாரிப்பாங்க, குசலம் விசாரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்படிலாம் விசாரிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆலயத்தில் கிருபையை பற்றி சிந்திச்சுக்கோ. உனக்கு கிருபை வேணும், குடும்பத்தாருக்கு கிருபை வேணும், சந்ததிகளுக்கு கிருபை வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்தி சொத்து சுகங்கள் எல்லாம் இந்த காலங்களில் ஒன்றுமில்லாமல் போயிடும். நீ எதை சேர்த்து வைக்க முடியும்? பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு. நீ தோத்திரத்தினால கிருபையை பெருகுவாயானால் இந்த கிருபையானது சந்ததியையும் ஆசீர்வதிக்கும், சந்தானங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் ஓட பண்ணுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர். அதனால் அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவர் கிருபையை பிடிச்சு கொள்ளுங்க, அவர் கிருபையை தேடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை புதியது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேணும்? விடியறதுக்கு முன்னாடி, மற்ற நாட்கள் காரியங்கள் காலங்கள் வேலைகள் எல்லாம் செய்வதற்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த வேலையை செய்ய கிருபை, இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை, இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை, இன்றைக்கு சமாதானமாக இருக்க கிருபை, இன்றைக்கி உம்மாலை தொடங்கி உம்மாலை முடிக்கணும் கிருபை. கேளுங்க, அதை தியானிங்க, அதை சிந்திங்க. அதுதான் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் காசை காட்டிலும், உலகத்தின் நட்பை காட்டிலும், மற்ற எல்லா உலகத்தின் காரியங்களை காட்டிலும் கிருபை பெருசுங்க.
கிருபை பெருசுங்க. அந்த கிருபை தாங்க அவனை நடத்தும், அந்த கிருபை தாங்க ஆசீர்வதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நீங்கள் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். நான் ரொம்ப அதை குறித்து பேச விரும்பலை, ஏன்னா நேரம் குறுகிய நேரத்தில் முடித்து போக வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அந்த கடைசி வசனம் சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நாம் இந்த பூமியில் இந்த சமனான சரீர மண்ணுக்குள்ளே போனாலும் அது வரைக்கும் மாத்திரமல்ல, நித்திய நித்தியத்துக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். அதனால தான் இந்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தான் சதா காலம் அவர் நம்மளுடைய தேவனாக இருப்பார். நீ நன்றி மறந்துட்டேன்னா, தேவனை மறந்துட்டேன்னா அவரை விட்டு விலகிடுவார். கர்த்தருக்கு அல்லேலூயா. அதனால் அவரை பற்றி கொள்ளுங்க. நம்முடைய தேவன் சொல்றாரு, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய பூமியிலே வாழ்கிற கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். அதனால தான் 23வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் மரண இல்லின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் தடி அணி தேட்டம். சங்கீதம் 23 பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் எல்லாம். ஏன்னா அவர் நம்ம கூட இருந்து கடைசி வரைக்கும் நம்ம நடத்துகிறவர். அவருடைய நடத்துதல் நடக்கணுமா? அவர் கரம் பிடித்து நடக்கணுமா? ஒரு தாய், ஒரு குழந்தை தாயவோ தகப்பனவோ கைப்பிடிச்சு நடந்ததுன்னா ரோட்டில் சந்தோஷமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கும். ஏன்னா அந்த தாயின் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு தீமை வராதபடி பார்த்துக்கிடுவாங்க. கர்த்தர் இடராதபடி தாங்கி பிடித்து கொள்வார்கள். ஆபத்து வராதபடி அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார். அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை அது வாட்டில் போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாது. நீ அது மாதிரி அவர் கரம் பிடித்து நடக்கணுமா உன் வாழ்க்கையெல்லாம்? கிருபையை பற்றி சிந்தித்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப இந்த வசனங்களை படிக்கணும். படிக்கும் போதே அந்த வசனங்களை தெரியும். படிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆசையாக பிடிக்கணும் வசனத்தை. சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறோம், உடுத்துறதுக்கு ஆசைப்படுறோம், மனிதர்களோடு பேசுவதற்கு ஆசைப்படுகிறோம், வெளியே மார்க்கெட்டிங் போவதற்கு ஆசைப்படுகிறோம், எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. ஆனால் வசனத்தை நீ ஆசையோடு படிக்கணும், ஆசையோடு அதை தியானிக்கணும். அங்கே தான் கர்த்தர் உனக்குள்ளே கிரியை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனங்களால் தேவன் நமக்கு அடையாளம் காட்டினதை நான் உங்கள் முன்னால் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை வாசித்து அப்புறம் நான் உங்களுக்கு வரேன். மோசே கர்த்தரை நோக்கி, 12வது வசனம், தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தொருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்றும் விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவங்களை படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஒரு வாக்குத்தத்தம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்பாக தேவனாய கர்த்தர் சில கட்டளைகளை நமக்கு வைத்திருப்பார். சில செயல்பாடுகள் நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். வாக்குத்தத்தம் மாத்திரத்தும் பிடிச்சிக்கிறது இல்லை, அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும். எங்கே பார்த்தாலும் வாகனங்களில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், மை பிரசன்ஸ் ஷல் கோ வித் யூ சொல்லியெல்லாம் வசனம் போட்டிருப்பாங்க.
நல்லது, வசனம் நல்லது, வசனத்தை பிடித்துக் கொள்வது நல்லது, ஆசீர்வாதத்தை தியானிப்பது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதற்கு முன்பாக வசனம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பார்க்கணும். இந்த அதிகாரத்தில் திரும்ப திரும்ப நீங்கள் வீட்டில் வாசித்து தியானிங்க, ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முதல் வசனம் பாருங்கள், முதல் வசனத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, இவரை வழி நடத்துறாரு. பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானு கொண்டு போறார். தேவ சித்தம், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறார். ஆனா இங்க ஒரு விஷயத்தை சொல்றேன், நான் கூட வரமாட்டேன், இந்த ஜனங்களோடு நான் வரமாட்டேன். வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் இல்லாத பயணம் அது சரியாக இருக்காது. அது வேதனை, அது போராட்டம், துக்கம். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு வருவாரையானால் உன் சோதனையை ஜெயிக்கத்தக்க பலன, கிருபைய, வல்லமைய, அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து நடத்துவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் தகுதிக்கு மீறின சோதனையை அவர் உனக்கு கொடுக்க மாட்டார். பல நேரங்களிலே ஏன் பாடுகள், பிரச்சனை, சோதனை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன் கூட வரல. இந்த முதல் நாளில் சில விஷயங்களை சொல்கிறேன், பிடிச்சுக்கொள்ளுங்க, உங்களை ஆராய்ச்சி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த மாதத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த மாதத்தில் தேவனிடத்தில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நான் உங்களோடு சொல்லி கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் என் கூட வரலன்னு சொன்னால் அலைச்சல், பிரச்சனை, போராட்டங்கள். ஏன் கர்த்தர் கூட வரமாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், கீழ்ப்படியாது, சொல்லு பேச்சு கேட்காது, மண்டக்காரம் பிடிச்சது, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறது, தேவனுடைய பேச்சை கேட்காது, வணங்கா கழுத்து. அல்லேலூயா. மாடு வண்டியை இழுக்கணும்னா, ஏர் ஊட்டணும்னா, அது வேலையை செய்யணும்னா நுகத்தை தூக்கி வைக்கும் போது கழுத்தை சாட்சி கொடுக்கும் மாடு. ஆனால் சில திமிர் பிடிச்ச மாடுங்க என்ன பண்ணும், நுகத்தை சுமக்கிறதுக்கு தலை சாய்க்காது, அது துள்ளும், நிமிரும், அப்போ தான் அடிப்பான். அதை நடத்துகிறது அவர்கள் அடிப்பார்கள். நீ வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தாயானால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எதில் அப்படி கீழ்ப்படியாமல் வணங்கா கழுத்து இருக்கிறோம், உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஐயா, தேவன் கூட வரலன்றதுக்காக இந்த ஜனங்கள் நகை போடாம தேவ சமூகத்தில் துக்கித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை பாருங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தார். ஆமென். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலையருகே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். எழுத்தின் பிரகாரமாக நேரடியாக பார்க்கும்போது அவர்களுடைய போட்டிருக்கிற ஆபரணங்கள், இன்னைக்கு ஆபரணங்களை போடுகிறவர்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை பெருமைப்படுத்துவதற்கு, தன்னை அழகுபடுத்துவதற்கு, தங்களை மற்றவர்களிடத்தில் மேன்மையாய் காட்டுவதற்கு நிறைய ஆபரணங்களை போட்டுக்கிடுவாங்க. 1 கிலோ 2 கிலோன்னு போட்டுக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஏன் இதை போட்டுக்கொள்கிறோம், ஏதை அணுகிறோம்? மற்றவர்களுக்கு நம்மை பெரியவர்களாய் காட்டுவதற்காக, அழகுள்ளவர்களாய் காட்டுவதற்காக, நம்மிடத்திலே செல்வங்கள் இருக்கு என்பதை காட்டுவதற்காக, நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள, மேன்மைப்படுத்திக் கொள்ள பல விதங்களை யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது தேவனுக்கு பிடிக்கல. இந்த ஜனம் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் அடிமைத்தனத்தில் இருக்கிறத மறந்துட்டு தேவனை மறந்து இருக்கிற ஜனம்.
எல்லாத்தையும் ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு தன்னை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஜனம் பழசை மறந்துடுச்சு. தன் நிலையை மறந்தது, தேவன் செய்த செயலை மறந்தது, தேவன் பாராட்டின கிருபையை மறந்து போனது. அதனால தான் கர்த்தருங்க நான் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு மோசேட்ட சொல்கிறாரு, எல்லாத்தையும் கழட்டி போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வேறு விதமாய் உள்ளே ஆழமாய் இப்போ யோசிப்போமே, ஆனால் இந்த ஆபரணங்கள், இந்த நகைகள் நமக்கு எதை கொடுக்கிறது? பெருமையை கொடுக்குது, தலைக்கணத்தை கொடுக்குது, தன்னை மேன்மைப்படுத்துகிறதை கொடுக்கிறது. இப்படி பல விஷயங்கள், இவைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் அதையும் கலட்டி போடுங்கள். தேவனுக்கு முன்பாக நீ யார்? தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட முடியுமா? தேவனோடு வழக்காட முடியுமா? யோபு நீதிமான், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகிறவன், தேவனுக்கு பயந்தவன், உத்தமன். ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, வா வழக்காடுவோன்னு சொல்லி கேட்குறாரு. இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்பார். அவர் நம்ம எத்தனை காரியங்களை கேட்போம். அவர் நம்மளை பார்த்து, வா கொஞ்ச நேரம் நான் வழக்காடுவோம், நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நீ என்ன பண்ணியிருக்கிற, பேசலாமா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம அவர் சமூகத்தில் நிற்க முடியுமா? நீங்கள் எப்படியோ தெரியல, என்னால் முடியாதுங்க. அவர்கிட்ட போய் நான் வாக்குவாதம் பண்ணவோ வழக்காட முடியாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாரு அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜனம் இந்த காரியத்தை செய்ததற்கு பின்பாக தான் தேவனுடைய கிருபை மோசேக்கும் ஜனங்கள் மேலும் வருகிறது. அவர் கிருபையின் வெளிப்பாடு தான் இங்கே சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடிமைத்தனத்தில் இருந்து வீட்டிலேருந்து வர்றையே, வனாந்தரத்தில் அலைந்து திரியிறியே, போராட்டங்கள், யுத்தங்கள், இவைகள்லாம் கடந்து போறியே, இதில் இருந்தெல்லாம் உனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பேன். யுத்தங்களில் ரெஸ்ட், வனாந்தரங்களிலிருந்து ஒரு விடுதலை, அடிமைத்தனத்தின் நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை. இப்படியே வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிற ஆளை உனக்கு சுகமாக வீடு கொடுத்து நல்ல இடம் கொடுத்து உன்னை தங்க வச்சு சுகமாக இருக்க வைப்பேன். இதுக்கெல்லாம் தேவை கிருபை. எவன் மேல் இறங்க சித்தமாக இருக்கிறேனோ உனக்கு இறங்குவேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையோடு சொல்றாரு பாருங்க, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன், தேவனுடைய கண்களில் பிரபாகரனுக்கு கிருபை கிடைத்தது. நீங்களும் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கண்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபை கிடைத்தனால்தான் மோசே போனான், கூட ஆரோனும் போனான், ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. வனாந்தரத்தில் நடந்து வருகிறாள், கிருபையினால்தான் காடை, கிருபையினால்தான் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். அவருடைய கிருபையினால்தான் 40 ஆண்டுகள் வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை. 40 ஆண்டுகள் அவர்களுடைய பாதரட்சை தேயலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்து போனான் பல லட்சம் பேர், ஆனால் வஸ்திரங்களோ பாதரட்சை தேயலை. என்ன கிருபை, அவருடைய கிருபை. யோசித்துப்பார். அந்த கிருபைக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அந்த கிருபைக்கு உகந்தவர்களாக இருக்கிறீங்களா? அந்த கிருபைக்கு பாத்திரப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? அந்த கிருபைக்கு பாக்கியமானவர்களாக இருக்கிறீங்களா? கிருபை உண்டு. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபைக்கு நீ நன்றியுள்ளவங்களா இரு. அந்த கிருபைக்காக நீ கீழ்ப்படிந்துள்ளவர்களாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறதுனால நீ அவருடைய ஜனங்களாக இருக்கும்படிக்கு அந்த 16வது வசனம் சொல்லுது பாருங்க, நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். அங்கே மோசையினுடைய ஜெபத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணணும். கடந்த ராத்திரியெல்லாம் நான் அதை குறித்து யோசித்து கொண்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கீழே நெடுஞ்சாங்கரையாக கீழே விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க, சிலர் நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ணுறாங்க, சிலர் முட்டி போட்டே ஜெபம் பண்ணுறாங்க. வேதத்தில் இப்படி ஜெபம் நிறைய ஜெபம் இருக்குது. எலியா பாருங்க, ஒரு இடத்துல போயிட்டு சூரஜில் உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். யோனாவும் அப்படி தான் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நின்றுக்கிட்டே ஜெபம். வேதத்தில் அப்படி ஆராய்ஞ்சு பாருங்கள். சில ஜெபங்களுடைய முறைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மோசே பார்த்தீங்கன்னா தேவனோட ஃபைட் பண்ணுறான். இங்கே அவர் சொன்ன உடனே சொல்கிறான், 15வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவரை நோக்கி, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமாம், ஒரு ஆர்டரான ஜெபம். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கலன்னா நமக்கு இருக்குங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கலைன்னா நம்ம ஏங்க ஆண்டவர் பிள்ளை? ஆண்டவர் நம்மளை சுகம் கொடுக்கலன்னா நம்ம ஏங்க ஆண்டவர் பிள்ளை?
யோசிச்சு பாருங்க, இந்த வைராக்கியம் உனக்கு வர வேணாமா? உலகத்தானுக்கு இருக்குது, கிரகாராதனைக்கு காரணம் இருக்குது, ஆவியுள்ள தேவனை ஆராதிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை உனக்கும் எனக்கும் அந்த வைராக்கியம் எங்கே போயிற்று? நீர் எங்க கூட வரலன்னா எங்களை இங்கிருந்து கூட்டு போகாதீங்க. ஒரு அருமையான விண்ணப்பம் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? தேவனுடைய சமூகம் நம்மை நடத்துகிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கிற நமக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் வேணுமே, ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கணுமே. அப்போ இன்னைக்கு கேளு, ஆண்டவரை இந்த காரியத்துல இல்லை எங்களுடைய ஆசீர்வாதத்துல, எங்கள் சுகத்துல, எங்கள் நிலைமைகளிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை எங்களை நடத்தாது. கூட வரலன்னா எங்களை கூட்டு போகாதிரும். தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு நாளையும் கடந்து போகாதீங்க. தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒரு நாளையும் கடந்து போகாதீங்க. தேவனுடைய விடுதலை இல்லாமல் ஒரு நாளும் கடந்து போக வேண்டாம். அந்த அளவுக்கு வைராக்கியமே தேவனுடைய சமூகத்தில் போராடுவாங்க. உலகத்தான் சொன்ன மாதிரி போராடுவோம் வெற்றி பெறுவோம், போராடுவோம் வெற்றி பெறுவோம். ஆசீர்வாதத்தை பெறணும், கிருபையை பெறணும், அவர் கண்கள் அந்த கிருபை கிடைக்கணும். நம்மை பார்த்தவர் நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் சொல்ல போகிறது. எதிலே வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருந்தாய் என்று பார்த்து உன்னை ஆராய்ந்து பார்த்து உன்னை தேவ சமூகத்தில் உன்னை காத்திருந்து அந்த விடுதலை பெற்றுக்கோ. ஆலயத்தில் காத்திருந்து கிருபையை சிந்திங்கள் என்று சொன்ன மாதிரி கிருபையை குறித்து யோசிச்சு பாருங்க. இந்த மாதம் முழுவதும் வேதத்தில் கிருபை 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 இருக்கிறத யோசிச்சு பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைய உட்காந்து நீங்கள் லாக்டவுனில் படித்தீங்கன்னா வேதத்தை இந்த ஒரே மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். அவ்வளோ படிக்க முடியும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த கிருபையை பார்த்து யோசனை பண்ணி பாருங்கள். அந்த கிருபை நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும். கிருபையினால் தேவன் நமக்கு எதை செய்தார்னு தெரியும். அந்த கிருபையை குறித்து யோசித்து யோசித்து தியானித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கண்களில் கிருபை கிடைக்க வேணாமானால், கிருபை கிடைக்க வேண்டுமானால் நீ கழட்டி போட வேண்டியதை கழட்டி போடணும். எழுத்தின் பிரகாரம் நகை, அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த நகை கொடுக்கிற ஆசை, இச்சை, இந்த நகை கொடுக்கிற பெருமை, மேட்டிமை, கர்வம், கௌரவம், தன்னையே அழகுபடுத்திக் கொள்கிறதான அந்த மேட்டிமை, இது எல்லாத்தையும் நீ விடணும் தேவ சமூகத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விட்டு பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீ விட்டு பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் தருவேன். இந்த வார்த்தை எப்படி பிடிச்சுக்கிறது? வீட்டில் சாப்பாடு அம்மா செஞ்சுட்டாங்க, இல்லை சில வீட்டில் அப்பா செய்கிற மாதிரி அப்பா செஞ்சுருப்பாங்க, இல்லை சில வீட்டில் பிள்ளைகள் செய்வாங்க. ஏதோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்ணும், வயிறு நிறையணும். என்ன பண்ணணும்? நீ சாப்பிட்ணும், எடுத்து சாப்பிட்ணும். இல்லை கை கால் செத்து போனாலா யாராவது ஊட்டி விடணும். அது போனால் தான் உள்ளே போகும். சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தால் உள்ளே போகுமா? இல்லை. வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை அப்படியே பார்க்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை தியானிக்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை உன் சுதந்திரமாய் உன் சொந்தமாக்கிக்கொள். அதை சுதந்திரித்துக்கொள். அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக்கொள். இந்த வசனங்களுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியம் கொள்ளு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஒரு ஆராதனை பண்ணிட்டு நான் முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமான காரியங்களோடு உங்களோடு பேசியிருக்கிறேன். தியானிங்க. இந்த வைராக்கியம் உனக்குள்ளே அனல் மூட்டி எழுமணும். மோசே சொல்கிறான், நீ எங்கள் கூட வரலன்னா எங்களை இங்கேருந்து அனுப்பாது. இன்னைக்கு கேளுங்க, உங்களுடைய காரியங்களில் தேவனுடைய சமூகம் உங்களோடு இருக்கிறது உண்மையானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு தான், உனக்கு சமாதானம் கொடுத்து தான் ஆகணும், உனக்கு விடுதலை கொடுத்து ஆகணும், உனக்கு இருக்கிற போராட்டங்களிலிருந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். அதை கர்த்தர் செஞ்சு தான் ஆகணும்னு இன்னைக்கு போராடு. நீ வெற்றி பெறுவாய். இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதம் உள்ள மாதமாக தேவன் மாற்றுவார். அவர் பிரசன்னம் உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அவர் பிரசன்னம் உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மை உலகம் பார்க்கிறது, உலகம் நம்மளை ஆராய்ச்சி பார்க்குறது. இவர் யார்? இவர் யாருக்கு தேவனுடைய பிள்ளையா? இவருக்குள்ள கிருபை இருக்குதா? இவருக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்குதா? இவருக்குள்ள கர்த்தருடைய காரியம் இருக்குதா? யோசிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் வந்திருக்கிற இடத்துல சில சம்பவங்களை அப்படி என் அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். இருக்கிற ஆராதனை பூஜாரிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நடுங்கும்படி தேவன் கிருபை செய்கிறார்.
வல்லமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார், நம்மோடு கர்த்தர் வருகிறார் என்பது வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நிறைய சிந்திப்போம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களுக்கு ஆன்லைனில் வருகிறேன். இல்லை என்றால் எப்படி என்று பார்ப்போம். வெகு சீக்கிரத்தில் உங்களை எல்லாரும் நேரடியாக சந்திக்க நான் விரும்புகிறேன். அதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடணும். இன்றைக்கு தயவு செய்து நேரம் கிடைத்தவர்கள் உங்கள் தனி ஜெபங்களில் நீங்கள் வீட்டில் உட்காந்து எனக்காக நான் வந்திருக்கிற காரியங்களுக்காக செபியுங்கள். நான் எனக்காக மாத்திரம் வாழ விரும்பவில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அநேகருக்காக, அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காக திறப்பில் இருக்க விரும்புகிறேன். அதனால தான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடைகள் நீங்கள் உட்காந்து இன்றைக்கு கொஞ்ச நேரம் இதை கேட்குற அத்தனை பேரும் எனக்காக நான் செய்யப்படுற காரியங்களுக்காக இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நலமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். நான் உங்களுக்கு அதை அறிவிப்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து சில நிமிடங்கள் மாத்திரம் ஓ க்ளோரி டு காட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை கடல் மணலாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணலாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆடுகள் பின்னலைந்த தாவீதை அழைத்தது நான். ஆடுகள் பின்னலைந்த தாவீதை அழைத்தது நான். அந்த தாவீதின் வேரில் கிளையாய் உய்த்த தலையை நான் உயர்த்தவில்லையாம். அந்த தாவீதின் வேரில் கிளையாய் துளிர்த்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைப்பது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையாய் போட யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியதும் நான். அடிமையாய் போட யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியதும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி ராஜாவை ஆக்கும் ராஜாதி ராஜனும் நான். ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவை ஆக்கும் ராஜாதி ராஜனும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும்,
ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு முன்பாக அனுப்பி எங்களை பாதுகாத்து பராமரித்து விடுதலையாக்கி தூய்மைக்கு விலக்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அத்தனை ராஜாக்கள் அத்தனை ஜாதிகள் மத்தியிலிருந்து தேசத்தின் மத்தியிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுதலையாக்கி யுத்தத்திலே ஜெயம் கொடுத்து நடத்துகிற தேவன் அல்லவா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ராமா நகாதி ஆந்தர நகதர பலபோட பூஷணதர பலப ரியானதர லகதர பலபோட போக்கமான முதிரிவி அங்கமான தியந்தர லகதர பலபோ. ஓ போராட்டத்தின் சத்துரு நெருக்கப்படட்டும், போராட்டத்தின் சத்துரு ஒடுக்கப்படட்டும், போராட்டத்தின் கிரிகள் நிர்மூலமாகட்டும், ஆசீர்வாதங்களை தடுத்த காரியங்கள் அதமாகி போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய ரமனஹத்யந்தர லகதர பலபோட பூஷணதுர பலபோட முதிரிவி அங்கமானதியா லகதர பலபோட பூஷணதுர பலபோட முதிரிவி அங்கா. சடுதியாய் வருகிற ரட்சிப்பு, சடுதியாய் வருகிற விடுதலை, சடுதியாய் நடக்கக்கூடிய சில நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ரமனகதரிவி அக்கா சடுதியாக எதிர்பாராது இருக்கிற பொழுது திடீரென்று வருகிறதான காரியம், அப்படிப்பட்ட நன்மையானவைகளை தேவன் இந்த மாதத்தில் சிலருக்கு செய்ய போகிறார். சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சிலர் என்பதை காட்டிலும் அநேகர் அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் போராடு. மோசே செபித்தான், ரமானா காத்தா, நீர் வரலன்னா, நீ எங்க கூட வரலன்னா எங்களை இங்கிருந்து புறப்பட பண்ணாதிரும் என்று கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவன் கூட இருக்கிறதுக்கு முகாந்திரம் வேணும், தேவன் கூட இருக்கிறதுக்கு அர்த்தம் வேணும், தேவன் கூட இருக்கிறதற்கு கிரியையின் வெளிப்பாடுகள் வேண்டும், அந்த கிருபை வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரபத்கதரிபி அக்கமாராதி அந்தரலகா ஓரசி அக்கராதி அந்தரலகதர பலபோட பூஷணதுருபியா ஓலஹாசியாத்தமா. ஆவில நிரம்பி இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்ச நேரம், அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தேவ சமூகத்தில் உட்காந்து ஆவியில நிரம்பி இன்னைக்கு ஜெபம் பண்ணு. கர்த்தர் தடைகளை உடைத்துணை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகம் கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். சத்துரு வைக்கப்படுவான், அந்த மதமாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியக தேவனுடைய நாமத்தால் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தை நிறைவேற்றும். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னார். ஆண்டவரே, எல்லா ஜனங்களை பார்த்திலும் இவர்கள் விசேஷத்துவம் உள்ளவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னீங்கன்னா உங்களுடைய கண்களில் கிருபை கிடைச்சது, நீங்கள் அவங்களோட கூட போகிறீங்க. அதே போல் கண்களில் கிருபை கிடைக்கணும், ஜன விசேஷத்துவம் உள்ள ஜனமாக இருக்கணும். உங்களுடைய சமூகம் எப்பொழுது இவர்களோடு இருக்கணும். இவர்களுக்கு இருக்கிற கடந்து வந்த போராட்டத்தின் பாதைகள் எல்லாம் இளைப்பாறுதலாகிய சமாதானத்தை கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த கூட்டங்களில் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவே கர்வம், பெருமை, ஆண்டவரே அகம்பாவம், கீழ்ப்படிய எல்லாவற்றையும் மாற்றும். வணங்கா கழுத்துகள் மாறி போகட்டும். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும். சதையான இருதயத்தார் ஆசீர்வதி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த மாத்துக்குறை அத்தனை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. கருவை தாங்கட்டும். மகிமை கர்த்தருக்கு ரத்தம் செய்யும் காத்துக்கொள்ளும். ஏசப்பா நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்மோடும் உலகத்துள்ள பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரையும் நடத்துவதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கிருபை கிடைக்க ஜெபம் பண்ணுங்க, தடைகள் நிற்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வாழ்த்துக்கள்.